என்ன மீன்காரி விடிஞ்சா போதும் பேப்பர் காரி மாதிரி ஓடி வந்துரு. வானரி ஒரு முக்கியமான விஷயம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என் மகளுக்கு நிச்சயத்துக்கு நாள் குறிச்சாச்சு வானரி. அத சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். சரி அதான் சொல்லிட்டால கிளம்பு. வானரி நீங்க தாரத தந்துட்டா நான் கிளம்பிடுவேன் வானரி. என்ன தார தந்துட்டா? என்ன தரணும் மீன்காரி? எங்க அம்மாட்ட குழம்பு வாங்கிட்டு போலான்னு வந்தியோ? வானரி நேத்து பேசணும்ல. என்ன பேசுனா? இப்படியே மறக்குது வானரி. நான்லாம் ஒரு வார்த்தை ஒருத்தட்ட சொல்லிட்டேன்னா காலம் முழுக்க ஞாபகம் வச்சிருப்பேன். அப்படியே ஞாபகம் வச்சிருப்பியா? என் வீட்டுக்கு வாடகைக்கு வரும்போது என்னெல்லாம் சொன்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? வானரி பழச போட்டு இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? காலை மட்டும் ஞாபகம் வச்சிருப்பேன்னா இப்ப பழசுங்க. எனக்கு நீ சொன்னது எல்லாம் ஞாபகத்துல தான் இருக்கு. வானரி அத விட்டு தள்ளுங்க வானரி. நடக்க வேண்டிய கதையை மட்டும் பாப்போம். எனக்கு இப்ப முக்கியம் மக கல்யாணம். அதுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் சாவகாசமா உட்கார்ந்து பேசுவோம். ஆமா நீ எனக்கு சம்மந்தம் குடியாரு வாண்ட உட்கார்ந்து சாவகாசமா பேசுறதுக்கு. இப்ப எதுக்குங்க வந்து போதிச்சிட்டு இருக்க மீன்காரி? வானரி நீங்க தானே என் மகன் நிச்சயத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொன்னீங்க. நிச்சயத்துக்கு நிச்சய நாள் குறிச்சாச்சு வானரி. 1 லட்சம் ரூபாயை தந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போய் என் வேலையை பாப்பேன். வாங்க வானரி போய் எடுத்துட்டு வாங்க நேரம் ஆகுது. என்னமா தந்து வச்ச மாதிரி கேளு மீன்காரி. கடன் கேட்க வந்த மாதிரி இல்ல மிரட்டி கேட்டுட்டு இருக்கா. ஆமா எனக்கு நிச்சயம்? வானரி அடுத்த வாரம் வானரி. அடுத்த வாரம் நிச்சயத்துக்கு இன்னைக்கே வந்து கேட்டுட்டு இருக்கா. அடுத்த வாரம் தாரே போயிட்டு வா. வானரி இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. கையில செலவுக்கு ஒத்த பைசா இல்ல வானரி. நீங்க தந்தாதான் செலவு பண்ண முடியும். நீ எனக்கு என்ன சொன்னேன்டா? கந்து வெட்டிக்காரன்ட்ட 2 லட்சம் ரூபாய் கேட்டுக்கேன்னு சொன்னல. அதை வாங்கி செலவு பண்ணி கல்யாணத்துக்கு நான் தாரேன். வானரி அது நிச்சயத்தை அன்னைக்கு தான் அந்த அண்ணே தாரேன்னு சொல்லியிருக்காவ. அன்னைக்கு வாங்கிட்டேன்னு சொன்னா? இல்ல வானரி கேட்டிருக்கேன் தருவாவேன்னு சொன்னேன். நிச்சயத்தை அன்னைக்கு காலையில தருவாவ. அதை அப்படியே ரொக்க பணமா கொடுத்துருவோம். செலவுக்கு தான் உங்ககிட்ட கடன் கேட்டு நேத்து வந்தேன். நீங்களும் தாரேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நிச்சயத்துக்கு நாள் குறிச்சாச்சு. 1 லட்சம் ரூபாய் தந்துருங்க வானரி. நான் போய் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணும். ஆமா கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் வைக்க போறானால அட்வான்ஸ் கொடுக்கணும் அட்வான்ஸ். ஒரு நேரத்து சோறு போடுவோம் இதுக்கு தான் இவ்வளவு அலப்பறே. வானரி சமையல்காரவியலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். பந்தல்காரவியலுக்கு இந்த செட்டுக்காரவியலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். பாத்திர பண்டங்கள்லாம் வாங்கணும். சமைக்க தேவையான பொருட்களை வாங்கணும் வானரி. ரூபா கைக்கு வந்தாதானே நாங்க எவ்வளவு பண்ணலாம்னு யோசிக்க முடியும். கம்மியா வந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு கரண்டி சோறு தான் போடுவியோ? வானரி அத 1 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்லிட்டே இல்ல வானரி. சீரப்பா பண்ணிரு கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாங்கலாம். என் கையில இருந்துச்சுன்னா நேத்தே தந்திருக்க மாட்டேனாக்கா. நானும் மெதுவா தான் நிச்சயத்தை இப்ப 1 மாசம் கழிச்சு பரட்டி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடானா ஓடி போய் நிச்சயத்தை தேதியை குறிச்சிட்டு ஓடி வந்திருக்கா. நான் குறிக்கல வானரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய தான் குறிச்சிருக்காவ. ஆமா அவியருக்கு இவ்வளவு அவசரப்படியாவே? வானரி டக்கு டக்குன்னு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி முடிச்சிரணும். நாள் தள்ளிக்கிட்டே போக கூடாது வானரி. அது நல்லதுக்கு இல்ல. பொண்ணு பார்த்தாச்சுன்னா 1 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிரணும். அதுதான் நல்லது. ஆமா ரொம்ப நல்லது. கையில பணம் வச்சிருந்தா 1 மாசத்துல முடிக்கலாம். பணம் இல்லல கொஞ்சம் மெதுவா முடிக்க வேண்டியதானே? என்ன கருவாடு ஊற விட்டு ஓடிருமா இல்ல கடல்ல போய் விழுந்துருமா? வானரி இது சாதாரண விஷயம் இல்ல வானரி. வயசு பிள்ளைய வீட்ல வச்சிருக்கிறது வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு வானரி. எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தாதான் நிம்மதியா வாழ முடியும். கட்டி கொடுத்துட்டா மட்டும் நெருப்புல அணைஞ்சு போயிருமா? அதுக்கு பிறகு மாப்பிள்ளை பாத்துக்கிடுவாங்க வானரி. ஏன் அவ வீட்ல இருந்தாச்சுன்னா வயித்துல தீ வச்சு விட்டுறியாலக்கா? வயித்துல பார்ப்ப கட்டிட்டு தெரியும் நெருப்ப கட்டிட்டு தெரியும் சொல்லிட்டு திரி. நானே கையில ரூபாய் எல்லாம் 1 வாரம் கழிச்சு பரட்டி தரலான்னு தான் நிச்சய தேதியை குறிச்சிட்டு வந்து கேளு. நீ என்னடானா அவசர அவசரமா குறிச்சிட்டு ஓடி வந்திருக்கா. என் கையில ரூபாய் இல்ல நாளைக்கு வாங்கி தாரேன். வானரி ஏன்னு 1 வாரம் கூட இல்ல வானரி. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்ல 1 லட்சம் ரூபாய் கூட வச்சிருக்க மாட்டியே. உன் வீட்ல எத்தனை லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்கா? என் வீட்ல 10 பைசா கூட இல்ல வானரி. கல்யாணத்தை எடுத்து வச்சுக்க நீனே 10 பைசா இல்லாம உட்கார்ந்துருக்கா. நான் மட்டும் லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியோ? என்கிட்டயும் ரூபாய் இல்ல. வானரி நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது வானரி. நீங்க என்ன சாதாரண ஆளா? 10 வீட்டுக்கு 10 மாட்டுக்கு சொந்தக்காரவிய. உங்க வீட்ல சில பல கோழிகள் வேற இருக்கு. இருந்தா தங்க முட்டை போடுதாக்கா லட்ச லட்சமா வீட்ல அடுக்கி வைக்கிறதுக்கு. நானே வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு பணம் இல்லன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா சொல்லிட்டாலே கேட்காத 1 லட்சம் ரூபாய் தரலான்னு ஏத்துக்கிட்டேன். நீ என்னடா பிடிச்ச
ஒன்னு 25க்கு கணக்கு சொல்லிட்டு ஒண்ணுங்க அவள்க. நாங்க ஒண்ணா நீ சொல்லியெல்லாம் கேட்க முட்டாள் கிடையாது. ஏல நிரோஜா புருஷன் பேருக்கே 1 லட்சத்தை அனுப்பி விட்டுரு. இந்த மீன்காரிக்கு பாதிய போட்டா ஏமாத்தி விடுவா. அது சரி வராது. நிரோஜா புருஷனுக்கே போடு. ஏக்கா அக்கவுண்ட்ல காசு இல்லக்கா. என்னல சொல்லியா காசு இல்லையா? ஆமாக்கா டூருக்கு போனோம்ல. ஏல டூருக்கு போயிட்டு வந்தே 2 மாசம் ஆச்சு. உன் சம்பள பணத்துல இருந்து நான் வீட்டுக்கு எதுவுமே வாங்குறதே கிடையாது. பார்க்கு டியூ கட்டிட்டு மீதி பூரா வாண்டதால இருக்கு. இல்லங்க என்னல? ஏக்கா வேணா ஒரு 25,000 இருக்கும். என்னது 25? அது மாணிக்கனே 2-3 மாசமா அவங்க சம்பளமே போடுறது இல்ல. என்னல சுவாச்சிட்டு இருக்கா? எவ்வளவுதான் இருக்க மாட்டேன்? 25,000 தான் இருக்கு. சேகர் தம்பி அதையாவது அனுப்பி விடுங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணும். மீதி 85,000த்தை பிறகு அனுப்புங்க. ஆமா அனுப்புவ மீன்காரி வாய் பந்திட்டு இரு. கணக்க கூட்டிக்கிட்டே போ. 1 லட்சத்துக்கு இங்க ரூபாய் காணோம். இவளுக்கு கூட்டிக்கிட்டே போகலாம். பின்னாடியே நாங்களும் கூட்டிட்டு வருவோம். 25,000 தம்பி போடுவான். மீதி 75,000 நான் தாரேன். அது எப்ப தருவிய வானரி? இன்னும் 4 நாள் கழிச்சு தருவேன். சரிங்க வானரி. சேகர் தம்பி 25,000 போட்டு விடுங்க. ஏல நிரோஜா புருஷன் நம்பருக்கு போன்ல. ஏக்கா அது போன்ல டவர் இல்லக்கா. ஏல போன் எடுத்து பார்க்கல டவர் இல்லங்க என்ன? ஏக்கா ரூம்க்குள்ள இருந்து எடுத்து பார்த்தேன். டவர் கிடைக்கல. அதான் வெளிய போலான்னு வந்தேன். உன் மூஞ்சே சரியில்லை தம்பி சேகரி. இந்த கருவாட்டு கல்யாணம் முடியல உனக்கு இஷ்டம் இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அப்போ டவர் எங்க இருக்குன்னு போய் பார்த்து போடு. சரிக்கா நான் மொட்டை மாடியில போய் போட்டு விட்டு வரேன். ரூபாய் போட்டுட்டேன்னு அவருக்கு போன போட்டு சொல்லு. கடனுக்கு தான் 1 லட்சம் ரூபாய் நாங்க தாரோன்னு சொல்லிரு. சரிக்கா. பிசாண்டி இப்ப என் தம்பி போட்டு விட்டுருவேன் வாங்கிடுங்க. சரிங்க வானரி ரொம்ப சந்தோஷம். நிச்சயத்துக்கு குடும்பத்தோட எல்லாரும் வந்துறணும். வருவோம். பிறகு வந்து சம்மந்திக்கிட்ட சொல்லி வானரி கல்யாணத்துக்கு நல்ல கம்மல் இல்லைன்னு செயினை போட்டு சொல்லுங்க. என்னது கம்மலே செயினா? நல்லா போடுவேன். கருவாடை ஆட்டிட்டு திரிவா. கொஞ்சம் மீனை வாங்கி பேக் பண்ணி அனுப்பிவிடி. சேகர் நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. உனக்கு தெரியுமா? தெரியும் கண்மணி. எதுவுமே இப்படி பண்ணாம இருந்தா எப்படி சேகர்? இப்படியே விட்டா எனக்கு கல்யாணமே முடிஞ்சிரும். கண்மணி நானும் என்னால முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். என்ன பண்ண சேகர் இது வரைக்கும்? நீ எதுவுமே பண்ணவே இல்ல. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே நீ லீவ் போட்டு எப்படியாவது இதை நிறுத்துன்னு சொன்னேன். ஆனா நீ பொறுப்பு எல்லாத்தையும் அந்த சாமி கிட்ட ஒப்படைச்சிட்ட. அவ இதுதான் சாக்குன்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிட்டா.
நிச்சயமா நடக்காது. அவங்க அவசரமா இருக்குன்னு நினைச்சிருவாங்க. சரி சேகர், நிச்சயம் மட்டும் நடந்துச்சு அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன். கண்மணி எவ்வளவு சொல்லாத கண்மணி. உன் கருத்துல தாலி ஏறுற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நான் எப்படியாவது இதை நிறுத்துறேன். அப்போ நிச்சயம் நிக்காதா? இல்ல கண்மணி, நான் எப்படியாவது முயற்சி பண்ணி நிறுத்துறேன். நீ சொல்றதே பயமா இருக்கு சேகர். நீ என்ன நம்பி காத்திரு கண்மணி. நான் கண்டிப்பா எப்படியாவது நிறுத்துறேன். சரியா? சரி சேகர், நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். சரி கண்மணி, பயப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்திலேயே அந்த சாமியை நம்பாத சேகர். நீ ஏதாவது பண்ணு. சரி கண்மணி. அடடடடா, என்ன ருசி என்ன ருசி. ஏக்கா, அப்படியே கடையில பொறிக்க மாதிரியே உருளைக்கிழங்கு சிப்ஸை பொறிச்சிருக்காளே உங்க பியாத்தி. ஆமாண்டா தங்கச்சி, ரூபி அழகா சமைப்பான்னு உனக்கு தெரியுங்களா? சிப்ஸ் கூட அவளுக்கு செய்ய தெரியுது. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. பாட்டி சாப்பிடுங்க, நான் செஞ்சதுன்னு தந்தாளா, அதான் உனக்கும் தரலாமேன்னு கொண்டு வந்தேன். நீ சாப்பிட்டுட்டு குழந்தைனாருக்கும் எடுத்துட்டு போடா. ஏக்கா, அப்ப நீங்க? நான் நினைச்சா ரூபி கிட்ட போய் கேப்பேன், அவ செஞ்சு தருவாமா. தங்கமான பிள்ளை, வேலை செய்யறதுக்கெல்லாம் வருத்தப்படவே மாட்டா. எது கேட்டாலும் பாட்டி நான் செஞ்சு தரேன்னு சொல்லியா. அப்படியா? ஆமாண்டா தங்கச்சி, என் மருமவ இருக்காளே, ஒரு நாள் ரசத்தை வச்சுட்டு அதை 4 நாளைக்கு ஊத்துவா. ஆனா ரூபி அழகா சமைக்கிறாமா. நல்ல அன்பாவும் பேசியா. அடக்க உடக்கமான பிள்ளை. இப்படி ஒரு பிள்ளைய கட்டிக்கிட்டதுக்கு என் பேரை கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாக்கா, அது நேசம்தான். இப்போ உங்க பேரை நல்லா பேசி பழகியான அந்த பிள்ளைட்ட. எங்க பேசி பழகியா? அங்க என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடக்குது. சாப்பிட மாட்டேன்னு வீட்டை விட்டு ஓடிட்டான். நான் தான் சமாதானப்படுத்தி அவனை சாப்பிட வச்சிருக்கேன். இப்பயும் ஒழுங்கா சாப்பிடியானோ என்னமோ தெரியல. ஏக்கா, ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். போக எல்லாம் சரியாயிரும்க்கா. எப்படி சரியாகுமோ என்னமோ எதுவும் எனக்கும் தெரியலம்மா. ஏன்க்கா நம்பிக்கையை விட்டுட்டு பேசுறிய? அவன் காலையில வேலைக்கு போனா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வரான். அந்த பிள்ளைகிட்ட என்னத்த பேசுவானோ என்னத்த செய்வானோ ஒன்றும் தெரியல. பாவம் ரூபி அவனோட அன்புக்காக ஏங்கிட்டு கிடக்கா. இவன் என்னடானா மதிக்க கூட மாட்டேங்க. ஓயாம அம்மா தான் முக்கியம்னு அங்க வந்து உட்காந்துக்கிடியா. அந்த பிள்ளை மேல பாசமே காட்ட மாட்டேங்க. அவ பாவம் பாசத்துக்காக ஏங்கிட்டு கிடக்கா. ஏக்கா, இப்பதானே தனியா வச்சிருக்கிய, போக போக எல்லாம் சரியாயிரும்க்கா. ரூபி பிள்ளை சமையல் ஒண்ணு போதாதான் அவங்க பேர மனசை மாத்தியதுக்கு. ஆமாண்டா தங்கச்சி, என் பேத்தி அழகா சமைக்கிறா. அன்பான பிள்ளை. அந்த பிள்ளையோட பாசத்தை பார்த்தாவது இவன் மனசு மாறணும். மாறும்க்கா, சீக்கிரமா மாற, கவலைப்படாதங்க. சரிதான் தங்கச்சிம்மா.